அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இன்று ஒரு அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரமலான் பிறை 19 ஹசரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹா அவர்கள் தாக்கப்பட்ட நாள் இன்று. இப்னு முல்ஜிம் என்ற மாபெரும் பாவி ஹசரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹா அவர்களை ஷஹீதாக்குவதற்காக விஷம் தோய்த்த கத்தியின் மூலமாக அவர்களை தாக்கிய நாள் இன்று. அவர்கள் இறந்தது ரமலான் பிறை 21 ஹசரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹா அவர்கள் இறந்திருக்கிறார்கள். ரமலான் பிறை 19 தங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் அமல் வாழ்நாள் முழுக்க இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு பயன்தரக்கூடிய ஒரு அமலை, அற்புதமான அமலை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். மிக கவனமாக இந்த வீடியோ தாங்க பார்க்கணும். ரொம்ப கவனமாக இந்த அமலை தாங்கள் உள்வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் காபாவினுடைய திரையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இந்த அமலை செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. இந்த அமல் சம்பந்தமாக நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தை மிக மிக அற்புதமான வார்த்தை. இது சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரேனும் அவர்களிடத்தில் குடும்ப பிரச்சனைக்காக வந்தால், அவர்களிடத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்காக, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனைவியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏனும் நோய்வாய்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன உளைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஹஜரத் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தைகளை, இந்த கலிமாக்களைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஓதி வந்துள்ளார்கள். மற்றவர்களுக்கும் இதனைத்தான் சொல்லி அனுப்புவார்களாம். அவ்வளவு அற்புதமான அமல் இது. அல் ஹசன் என்ற கிதாபில் இந்த கலிமாத்துக்களினுடைய எண்ணிலடங்கா பயன்களை குறிப்பிடுகிறார்கள். ஹஜரத் அஞ்சஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கலிமாத்துக்களினுடைய 2ஆம் பகுதியை தனித்தனியாக கூறப்படுமேயானால் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில இதை ஓதி வந்திருக்கிறாங்க. மேலும் இந்த கலிமாத்துக்களை, அதனுடைய 2ஆம் பகுதியை தனித்தனியாக ஒருவர் ஓதுவாரையானால், சேர்த்தும் ஓதலாம், தனித்தனியாக ஓதினால் அதிக பயன் தரும் என்று அஞ்சஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. 2 விதமாகவும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டிடுறேன். ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். அஞ்சஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றது லா இலாஹா இல்லல்லாஹு அல் மலிக்கு அல் ஹக்கு அல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹு அல் மலிக்கு அல் ஹக்கு அல் முபீன். லா இலாஹா இல்லல்லாஹு அல் மலிக்கு அல் ஹக்கு அல் முபீன். இந்த கலிமாத்தினுடைய பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. இந்த கலிமாத்துக்களினுடைய பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. பொருளாதாரத்திற்காக மிக மிக உபயமாக கூடியது. சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நுக்தாவாக சொல்லிட்டு இன்ஷா விஷயத்துக்கு போயிடுறேன். முதல்ல இந்த கலிமாத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிற சமயத்துல ஒரு ஆலிமின் மூலமாக, அவங்க எனக்கு அறிமுகமே கிடையாது, அந்த சமயத்துல மட்டும்தான் அவங்க அறிமுகம். அவங்களோட நான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்ச நேரங்கள் தான் இருந்திருக்கேன். அவங்க எனக்கு என்னுடைய சூழ்நிலை, ரொம்ப கடினமான சூழ்நிலையில லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன்ங்கிறத நீங்க காலையில 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை ஓதிவாங்க, வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப குறைஞ்ச நேரத்தினுடைய ஒரு பழக்கம்தான். அப்ப நான் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை இருந்த சமயம் அது. இப்ப அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரின் மூலமாக சிரமத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் இந்த கலிமாத்துக்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாதான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த கலிமாத்துக்களை ஓதக்கூடிய பல்வேறு முறைகள் இருக்கு, பல முறைகள் இருக்கு. இந்த கலிமாத்துக்களினுடைய முறைகள் மட்டுமே ஒரு தனி தல்சுமாத்தினுடைய அமைப்பு. அவ்வளவு பெரிய கலிமா, இதனுடைய வெயிட் அவ்வளவு பெருசு. அதுல உங்களுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறையை தங்களுக்கு இன்று சொல்லித் தருகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற இந்த கலிமாவை இந்த முறையில் நீங்கள் ஓதக்கூடாது. இதை ஓதாமல் தாங்கள் இதை தங்களுடைய தசவுரில், சிந்தனையில் எழுத வேண்டும். சிந்தனையில எழுதணும் இந்த கலிமாத்துக்களை. எங்கு பிரச்சனை இருக்கிறதோ,
எதில் உங்களுக்கு மாற்றம் தேவையோ, குடும்பத்தினுடைய எந்த பிரச்சனையில் தாங்கள் தீர்வை நாடுகிறீர்களோ, இலகுவை நாடுகிறீர்களோ, அந்த விஷயத்தில் இந்த கலிமாவை எழுதணும். உதாரணமாக பிள்ளைகள்கிட்ட மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கலிமாத்துக்களை அந்த பிள்ளைகளுடைய நெற்றியில் லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்று எழுத வேண்டும். எழுதுறது உங்களுக்கு ஆரம்பத்துல சிரமமாக இருக்கலாம். ஆரம்பத்தில் இதை யோசிப்பது, இந்த வார்த்தைகளை யோசிப்பது அரபியில் எழுதணும். தமிழ் அல்ல, இங்கிலீஷ்ல இல்ல, மாறாக அரபியில் எழுதப்படணும். இதுக்கு ஒரு இலகுவான வழிமுறையை சொல்லித் தர்றாங்க அந்த ஷேக். என்ன அப்படின்னு சொன்னா, தாங்கள் இதை ஒரு நக்ஷு மாதிரி ஆக்கிக்கிங்க. ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் போட்டிருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன்கிறத உங்க கண்களுக்குள்ளாக ஒரு நக்ஷாக, அதனை ஒரு ஸ்டாம்ப் மாதிரி நீங்கள் அதனை உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நீங்க உங்க கண்களுக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையில ஸ்டாம்ப் மாதிரி அடிச்சிருங்கிறான். எழுதுறதுனா லா இலாஹா இல்லல்லாஹுன்னு ஒன்னா எழுதணும். ஒரு ஸ்டாம்பா அடிச்சோம்னா லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், ஒரு ஸ்டாம்பாக அந்த பிரச்சனையில ஒரு ஸ்டாம்ப் முத்திரை குத்துறதாக நீங்க நினைச்சு என்ன செய்யுங்க, அந்த பிரச்சனையில அந்த தீர்வு காணக்கூடிய விஷயத்துல அந்த பொருளாதார தீர்வு வேணுமா, ஒரு பொருளாதார சிரமம் இருக்கா, வண்டியினுடைய ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீட்டினுடைய பிரச்சனை இருக்கா, மனைவியினுடைய பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனையின் மீது லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்ற ஒரு ஸ்டாம்ப் நம்ம வைக்கிறோம். அதை வைத்துவிட்டு நீங்கள் மனதிற்குள்ளாக, உங்களுடைய சிந்தனைக்குள்ளாக, அல்லாஹுவினுடைய அற்புத கலிமாவே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது என்னால் இயலவில்லை, இது என்னால் இயலாத காரியம், நீ உனது அற்புதத்தை வெளிப்படுத்து என்பதாக தாங்கள் அந்த கலிமாவிடத்திலேயே சொல்லணும். அல்லாஹுவினுடைய கலிமாக்கள் தான் அவைகள். நீங்கள் தான் நினைக்கணும், இதை நான் உங்களுக்கு எப்படி அந்த கிதாபில் குறிப்பிட்டிருக்கிறார்களோ அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நான் உங்களுக்கு மாத்தி எதையும் சொல்லல, என்னுடைய வார்த்தைகள் இது கிடையாது. அந்த ஷேக் என்ன எழுதியிருக்காங்களோ அதுல இருந்து எதுவும் மாறுபடாம உங்களுக்கு நான் இதை சொல்றேன். இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப தாங்கள் இந்த முறையை கையாளுங்கள். இந்த வார்த்தைகள் சொல்வதால் நடக்கும். தங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு புது கல்வியாக இருக்கும். அந்த ஷேக் எழுதுறாங்க, இந்த வார்த்தைகள் என்ன செய்யும், நாம் அல்லாஹ்விடத்தில் மனதிற்குள் பேசுவதால் என்ன நிகழும், நாம் எழுதுவதால் என்ன நிகழும், நம்முடைய நக்ஷு என்ன மாற்றம் ஏற்படுத்தும். அவங்க சொல்றாங்க, ஒரு பெரியார் ஒரு மழை நேரத்தில் ஒருவருடைய வீட்டில் தங்குகிறார்கள். அவர்கள் பயணம் செய்து வந்து அந்த வாகனம் கழுதையும் இருக்கிறது, அந்த இரண்டிற்கும் அவர்கள் இடம் தருகிறார் ஒருவர். அப்பொழுது அவருக்கு இரவு நேரத்தில் அவருக்கு உடலினுடைய ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. வீட்டிற்கு சொந்தக்காரர் இந்த பெரியார் இடத்தில் ஓடோடி விடுகிறார், எனக்கு இந்த பிரச்சனை திடீரென்று ஏற்பட்டு விட்டது, பெரியார் அவர்களே எனக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெரியார் ஃபார்சி மொழியில் ஒரு தாவீஸ் எழுதுறாங்க. அதுல வேற ஒன்றும் எழுதப்படல. அந்த தாவீஸில், யா அல்லாஹ், உன்னுடைய அடியானான நானும் இந்த கழுதையும் இன்று பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த அடியானை நீ பாதுகாத்து விடு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த அடியானை நீ பாதுகாத்து விடு என்று அதை எழுதுறாங்க. அந்த ஃபார்சி மொழியில் அதை எழுதுறாங்க. அதை சுருட்டி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவருடைய அந்த பிரச்சனை சரியாகி விட்டது. இன்றும் அந்த தாவீஸ் அல்லாஹுடைய கிருபையில் பிரச்சனையை சரியாக்குகிறது என்பதாக எழுதுறாங்க. இன்னைக்கும் அந்த கலிமாத்துக்கள் ஃபாரிசி மொழியில இருக்கு. ஒரு சில ரூஹானி கிதாபுகள் அது எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப தாங்கள் இந்த கலிமாத்துக்கள் மூலமாக நம்ம பயன்பெறுவதற்கான அற்புதமான வார்த்தைகள் இவைகள். ஹசரத் சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆலி ரசூலினுடைய வார்த்தைகள் இவைகள். காபாவினுடைய திரையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள். தங்களுக்கு இந்த ரமதான் பிறை 19 கிடைக்கிறது. இதனை தாங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாழ்நாள் முழுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதிகுல் வஅதுல் அமீன் என்ற அற்புதமான கலிமாத்துக்கள் இவை. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன்கிறதான் பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. ஒரு வீடியோல அதை சொல்லி முடிக்க முடியாது. அற்புதமான பலன்கள் தரக்கூடிய வார்த்தைகள் இவைகள். நம்ம இதுவரைக்கும் பல்வேறு அற்புதமான விஷயங்களை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் அஊது பிவஜ்ஹில்லாஹில் அஸீம் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹி அலா தீனி வ நஃப்ஸி வ வலதி வ அஹ்லி வ மால். இந்த மாதிரி வரக்கூடிய வரிசைகள்ல
சஹல்காஃப் இருக்கு, தஹ்காஃப் இருக்கு. அது மாதிரியான பலம் வாய்ந்த வசீஃபாக்கள் இது ஒண்ணு. அதனால இதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. தங்களுடைய உற்றவர்கள், உறவினர்கள், தாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள், யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வசீஃபாவை அனுப்புங்க. இதனை தாங்கள் ஒரு மாமூலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதனுடைய பல்வேறு வசீஃபாக்கள் இருக்கு, இதனுடைய பல்வேறு முறைகள் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு பார்த்தது ரொம்ப ப்ரீஷியஸா கரெக்டா அதனுடைய எய்மை தாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா. அவ்வளவு துல்லியமாக நம்ம எந்த நோக்கத்துக்காக ஓதுறோமோ அதுல போய் கரெக்டா அது படும். அப்படி ஒரு வசீஃபா இது. நீங்க அதில் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாக நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் ஆக்கியருள் புரிவானாக. அவனது மன்னிப்பை தந்தருள் புரிவானாக. அவனாக நம்மை மன்னித்தருள் புரிவானாக. அவனாக நம் மீது இறக்கப்பட்டருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயன்பட்ட லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.